viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to learn English from the movie scene. ஒரு படத்துல உள்ள சீனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாமே ஷார்ட்டான சென்டென்ஸ் தான், அதனால நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. எந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கறதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. I can't swim. You can't what? I can't swim. How old are you? 6. Help him, he can't swim. Let me learn. Everybody should swim. Just reach out in front of you and grab a handful of water. Pull it back towards you. Not too fast. That's the way I learned. I did it, Emeraldo, I did it! Good. Well, how will he get back? Swim. Well, he might drown. Well, then you go get it. Well, I can't swim either. Run. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு நீச்சல் தெரியாது. இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸா தான் இருக்குது. ஸோ எனக்கு அப்படிங்கும்போது ஐ. சப்ஜெக்ட் என்ன? ஐ. நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தெரியாது தான் எழுதணும். நம்ம சப்ஜெக்ட் அடுத்து தெரியாது தான் எழுதணும். தெரியும்னா நோன் சொல்லுவோம், தெரியாதுன்னா அன்னோன் சொல்லுவோம். ஆனா இங்க நீச்சல் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களால நீச்சல் அடிக்க முடியாதுங்கிற பொருளை குறிக்குது. ஸோ முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? முடியும் அப்படின்னு சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முடியாது, அதாவது தெரியாது அப்படின்னா கேன் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ ஐ கேன் நாட். என்ன முடியாது, அதாவது என்ன தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீச்சல். அப்போ நீச்சலுக்கு ஸ்விம். ஸோ இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஐ கேன் நாட் ஸ்விம். எனக்கு நீச்சல் தெரியாது, என்னால் நீச்சல் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை எழுதிக்கிறோம். I can't swim. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உன்னால் என்ன முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ தமிழுக்கு உன்னால் என்ன முடியாது, என்ன முடியாதுங்கிற உன்னால என்ன முடியாது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ உன்னால் என்ன முடியாது, இதுக்கு நம்ம எழுதும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம அப்படியே எழுதி பார்க்கலாம். உன்னால் அப்படிங்கும்போது யூ, முடியாது அப்படிங்கும்போது cannot, கான்ட்ராக்ட்ஸா எழுதுறதா இருந்தா can't, யூ can't. என்ன அப்படிங்கும்போது what. இதை வந்து நீங்க ஸ்பீக்கிங், அதாவது பேச்சு வழக்கில் சொல்லும்போது யூ காண்ட் வாட், உன்னால் என்ன முடியாது, யூ காண்ட் வாட் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுவே நீங்க எழுத்து வழக்கில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதக்கூடாது. உன்னால் என்ன முடியாது அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா WH கொஸ்டின் தான் வந்துடணும். ஸோ இதை அப்படியே நம்ம எழுத போறோம். வாட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, காண்ட் வந்து செகண்ட். வாட் காண்ட் யூ, அடிஷனலா இதுல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா டூ. என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, உன்னால் என்ன முடியாது, அதாவது உன்னால் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்கு வாட் காண்ட் யூ டூ, உன்னால என்ன முடியாது அப்படின்னு கேட்கறதுக்கு. அதுவே நீங்க பேச்சு வழக்கில் சொல்லும் போது நீங்க யூ காண்ட் வாட் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உன் வயது என்ன. ஓகே, உன் வயது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம அடிக்கடி கேட்ட கேள்விதான், எல்லாருமே நம்மளை பார்த்து கேட்குற கேள்விதான். உன் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படிங்கும்போது வாட்னு நம்ம எழுதக்கூடாது. ஹவு. ஹவு ஓல்டு, ஓல்டுங்கிறது வயது. ஹவு ஓல்ட் ஆர் யூ. உன் வயது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு தான் நம்ம கேட்போம். How old are you? 6. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அவனுக்கு உதவுங்கள். ஓகே, அவனுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவுங்கள் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப். ஹெல்ப்னா உதவுங்கள். அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் ஹிம். ஸோ அவனுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அடுத்தது பாருங்க. அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓகே, இங்க நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துக்கோம்? எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்றது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஐ கேன் நாட் ஸ்விம்.
அதாவது ஐ காண்ட் ஸ்விம், எனக்கு நீச்சல் தெரியாது, என்னால் நீச்சல் அடிக்க முடியாது, இந்த மாதிரி சொல்றதுக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவனுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் மாற்ற போறோம். அப்போ சப்ஜெக்ட் என்ன, அவன். அப்போ he can't swim. ஓகே, அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் கற்றுக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கற்றுக்கொண்ட அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா டைம். அவன் அப்படிங்கும்போது he. டைம் he, கற்றுக்கொண்ட அப்படிங்கும்போது learn. இது பேச்சு வழக்குல சொல்றது. அவன் கற்றுக்கொண்ட நேரம். இப்போ ஒரு ஸ்விம்மிங் தெரியாதவங்கள ஒரு கிணத்துலயோ இல்ல ஒரு குளத்துலயோ தள்ளி விட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, நீச்சல் தெரியவே செய்யலாட்டியும் அவங்க எப்படியாவது நீந்தி மேல வருவாங்க. இந்த டைத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றுக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே நம்ம பேச்சு வழக்குல எழுதியாச்சு. இதை எழுத்து வழக்குல எழுதும் போது அவன் கற்றுக்கொண்டு இருக்கிற நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இது பாஸ்ட்ல இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும் போது டைம் ஆஃப் ஹிம். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும்போது டைம் ஆஃப் ஹிம் டு லேர்ன். அதாவது அவன் கற்றுக்கொண்டு இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆஃப் ஹிம் சொல்லும்போது இது அவன் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு சாதகமாவே எல்லாமே நடக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் டைம் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். டு லேர்ன், அவன் கத்துக்கிட்டு இருக்க. இப்போ இது அவன் டைம், அவன் என்ன செய்யறான், கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துவோம். இப்போ அடுத்தது பாருங்க, அனைவரும் நீந்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அனைவரும். அனைவரும் சொல்லும்போது எவ்ரி ஒன். வேண்டும் அப்படிங்கும் போது should. இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஷுட்னு வச்சு சென்டென்ஸை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். எவ்ரி ஒன் ஷுட் நீந்த அப்படிங்கும் போது ஸ்விம். எவ்ரி ஒன் ஷுட் ஸ்விம். அனைவரும் நீந்த வேண்டும். Everybody should swim. உன் முன்கையை நீட்டி ஒரு பிடி தண்ணீரை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீச்சல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது பயன்படுத்துற வாக்கியம். ஓகேவா. தனியா பார்க்கும்போது நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீச்சல் வந்து சொல்லி கொடுக்குறவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு கையை முன்னாடி போடணும், அதுல இருக்க தண்ணியை நீ பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வந்து உன் முன்கையை நீட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னது, just reach out. ரீச்னா சேர்றது தானே, நீ சேர்ற மாதிரி எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் முன்கையை நீட்டுங்கிறது வந்து ரீச் பண்றது, அதைத்தான் சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் ரீச் அவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகேவா. ஜஸ்ட் ரீச் அவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அதாவது உன் முன்கையை நீட்டி அப்படின்னு சொல்றதுக்கு. ரீச் அவுட்டுங்கிறது வந்து சேர்றது சொல்றது. ஆனா இங்க வந்து தமிழ்ல நம்ம அதை வந்து தனியா சொல்லணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ரீச் அவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிறது உன் முன்கையை நீட்டி அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துறது. ஒரு பிடி தண்ணீரை எடுத்துக்கொள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, தண்ணியை வந்து என்னது எடுக்கிறதுன்னா அள்ளுறது கிடையாது. தண்ணியை எடுக்கிறதுங்கிறது உனக்கு நேரம் இப்படி எடுத்துட்டு வர்றத சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, இங்க கமா இருக்கு. இப்போ அது ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு பிடி அப்படிங்கிறது வந்து கிராப். ஒரு பிடி அப்படிங்கும் போது கிராப். ஓகே, ஒரு பிடி தண்ணி அப்படிங்கும் போது கிராப் a handful of water. ஒரு பிடி தண்ணீரை அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இது வந்து நீச்சல் பழகும் போது பயன்படுத்துற வாக்கியம். ஓகே, just reach out in front of you and grab a handful of water. உன் முன் கையை நீட்டி ஒரு பிடி தண்ணீரை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. Just reach out in front of you and grab a handful of water. இப்போ அடுத்தது பாருங்க, அதை மீண்டும் உன்னை நோக்கி இழுக்கவும். ஓகே, நம்ம கையை நீட்டுறத வந்து என்ன செய்யணும், நம்மளை நோக்கி இழுக்க சொல்லியிருக்காங்க. இழுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், இழுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல். ஓகே, புஷ் அண்ட் புல்னு சொல்லியிருப்பாங்க. தள்ளுறதுக்கு தான் புஷ், இழுக்கிறதுக்கு புல். ஸோ புல் இட், அதை. இழுக்கிறத வந்து புல் போட்டுட்டோம், அதை அப்படிங்கும் போது இட் யூஸ் பண்ணிருக்கோம், புல் இட். அடுத்து பேக், புல் இட் பேக்.
பேக் அப்படிங்கிறது மீண்டும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வர்றது. ஸோ மீண்டும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வர்றது தான் புல் இட் பேக். டூ வேர்ட்ஸ்ங்கிறது வந்து நோக்கி அப்படி சொல்லுவாங்களே, உன்னை நோக்கி இழுக்கணும் அப்படிங்கும்போது டூ வேர்ட்ஸ். உன்னை நோக்கி இழுக்கணும் அப்படிங்கும்போது டூ வேர்ட்ஸ் யூ, உன்னை நோக்கி. சரியா? புல் இட் பேக் டூ வேர்ட்ஸ் யூ, உன்னை நோக்கி என்ன செய்யணும், அந்த தண்ணியை இழுக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை மீண்டும் உன்னை நோக்கி இழுக்கவும் அப்படிங்கிறதுக்கு புல் இட் பேக் டுவர்ட்ஸ் யூ, உன்னை நோக்கி அதை இழு அப்படிங்கிறாங்க. அதே பொசிஷனுக்கு நீ கொண்டு வா, கையை வந்து அதே பொசிஷனுக்கு கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தால் தான் என்ன செய்ய முடியும், நீந்தி மேலே போக முடியும். அடுத்து மிக வேகமாக இல்லை. ஓகேவா? எப்போவுமே நீச்சல் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக டப்புன்னு அடிச்சோம்னா என்ன செய்வோம், தண்ணிக்கு கீழே தான் போகும், மேலே வர மாட்டோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் மிக வேகமாக இல்லை, ரொம்ப வேகமாக அந்த மாதிரி பண்ணாத, கீழே போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. ஸோ அது மிக வேகமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நாட் டூ ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா இல்லை, மெதுவா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணாத, மெதுவா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நாட் டூ ஃபாஸ்ட். ஓகேயா? Pull it back towards you. Not too fast. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க. ஸோ நான் கற்றுக்கொண்ட விதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, நான் இப்படி தான் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி மெத்தட்ல தான் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி வேல தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ விதம் அப்படிங்கும்போது the way. ஓகே, என்னை இப்படி தான் தள்ளி விட்டாங்க, நானும் இந்த மாதிரி தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை பயன்படுத்துவோம். இது ஸ்விம்மிங் கிடையாது, நீங்க வேற எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் நான் இந்த மாதிரி தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். the way, ஐங்கிறது நான், சரி, நான்கிறது ஐ. the way I learn. the way I learn, நான் கற்றுக்கொண்ட விதம், நான் இப்படி தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஓகே, நான் அதை செய்தேன். ஸோ இந்த செயல் வந்து செஞ்சு முடிச்சு, ஸோ இந்த செயல் வந்து பாஸ்ட்ல இருக்கு, நான் அதை செஞ்சுட்டேன், என்னை உள்ள தள்ளி விட்டாங்க, நான் எப்படியோ நீந்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் அதை செஞ்சுட்டேன், ஸோ நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது பாஸ்ட்ல இருக்கு. ஸோ ஐ டிட் இட், நான் அதை செஞ்சுட்டேன், ஐ டிட் இட். ஸோ இது பாஸ்ட்ல இருக்கு. ஒரு விஷயத்தை செய்யும்போது ஐ டிட் இட், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். The way I learned. I did it, Emeraldo, I did it! Good. அடுத்தது பாருங்க, அவன் எப்படி திரும்புவான். ஒரு வழியா என்ன செஞ்சுட்டான், நீந்தி அந்த சைடு போயிட்டான், அவன் திரும்பி வரணும் இல்லையா, அவன் எப்படி திரும்பி வருவான் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி கேட்கும்போது இதை பயன்படுத்தலாம். அவன் எப்படி திரும்பி வருவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது WH கொஸ்டின்ல இருக்கு. ஸோ எப்படி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஹவு இந்த மாதிரி WH கொஸ்டின் எழுதிட்டாலே அடுத்து நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஹவுக்கு அடுத்து எப்படி திரும்பி வருவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர். ஹவு வில் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட். எப்போவுமே கொஸ்டின் எழுதும்போது WH கொஸ்டின் எழுதணும், ஒரு ஹெல்பிங் வெர்ப்ஸ் எழுதணும், அடுத்து சப்ஜெக்ட் வரணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து அவன் போது ஹி. ஹவு வில் ஹி, வருவான் அப்படிங்கிறது கெட், திரும்ப அப்படிங்கும்போது பேக். ஓகே, வருவான்ங்கிறதுக்கு கெட், திரும்ப அப்படிங்கும்போது பேக். ஸோ இது கொஸ்டின். ஓகேங்களா? ஹவு வில் ஹி கெட் பேக், அவன் எப்படி திரும்பி வருவான் அப்படின்னு கேட்குறாங்க. How did he get back? Swim. அடுத்தது அவன் மூழ்கலாம். என்னது, அவன் எப்படியோ போயிட்டான், திரும்ப வரும்போது முங்கிட்டானா என்ன பண்றது, அவன் மூழ்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஹி, அவன்கிறது ஹி. மூழ்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவனுக்கு தெரியாது, நீச்சல் தெரியாது, ஏதோ இப்பதான் ஒரு வழியா போயிட்டான், ஆனா அவன் திரும்பி வரும்போது மூழ்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது மைட். ஓகேங்களா? he might drown. drownங்கிறது மூழ்கிறது. ஓகேவா? he might drown, அவன் மூழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்தது பாருங்க, நீ போய் அவனை அழைத்து வா. அவ்வளவு யோசிக்கிறது, நீ போய் அவனை காப்பாத்து, நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ நீ போய் அவனை அழைத்து வா, இல்ல நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், யூ, நீங்கிறது யூ. அடுத்தது நீ எழுதியாச்சு. போய்ங்கிறது போறது, யூ கோ. நீ போய் அப்படிங்கும்போது யூ கோ. அழைத்து அப்படிங்கிறது கெட். அழைத்து அப்படிங்கிறது இங்க வருவானுக்கு நம்ம கெட் யூஸ் பண்ண முடியாது, அழைத்துனாலும் கெட் தான். ஓகே, யூ கோ கெட்
யூ கோ கெட் ஹிம். நீ போய் அவனை அழைத்து வா அப்படிங்கிறதுக்கு யூ கோ கெட் ஹிம். ஓகே, நீ போய் அவனை கூட்டிட்டு வா, இல்லை நீ போய் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கு சரி, வெல். சரினா வெல். வெல், எனக்கும் நீந்த தெரியாது. ஓகே, எனக்கு என்ன செய்யாது, நீந்த தெரியாது. எனக்கும் என்னது, நீந்த தெரியாது. அப்புறம் நான் எப்படி போய் கூப்பிட்டு வருது? ஓகே, எனக்கும் நீந்த தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் நீந்த தெரியாது. இப்போ எனக்கு நீந்த தெரியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். எனக்கு அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் ஐ. நீந்த தெரியாது, ஐ காண்ட் ஸ்விம். இது நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எழுதியிருக்கோம், ஐ காண்ட் ஸ்விம். எனக்கு நீந்த தெரியாது. இங்க எனக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது எய்தர். எனக்கும் நீந்த தெரியாது. ஐ காண்ட் ஸ்விம் எய்தர். எனக்கும் நீந்த தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் சமைக்க தெரியாது அப்படின்னா ஐ காண்ட் குக் எய்தர் அப்படின்னு எழுதலாம். எனக்கும் நீந்த தெரியாது, எனக்கு சைக்கிளிங் தெரியாது. இப்படி எனக்கு டிரைவ் தெரியாது. எனக்கு டிரைவ் தெரியாது அப்படின்னா ஐ காண்ட் டிரைவ் எய்தர். எனக்கும் தெரியாது அப்படின்ற ஏதாவது விஷயத்த சொல்றதா இருந்தா ஐ காண்ட் எய்தர் வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். Well, he might drown. Well, then you go get it. Well, I can't swim either. Run. இந்த கான்செப்ட், இந்த டைப் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இந்த லைக்கை வச்சு தான் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் பி கிளிக் ஆன் லைக் பட்டன், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ப்ளீஸ் பி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். This is for easy to find out my videos. Thank you for watching. See you on next video.